வணக்கம். சென்னையில் ஆட்டோ அப்படிங்கிறதே நம்மளாம் சென்னையில் பிறந்து வளர்ந்தவங்க தான். ஆட்டோ அப்படிங்கிறதே எடுக்க மாட்டோம். நம்ம வீட்டிலாம் ஆட்டோவில் போகலான்னு சொல்லி மண்டையிலே வந்து கொட்டுவாங்க. எவ்வளோ கும்பலாக இருந்தாலும் வந்து பஸ்ஸில் தான் வந்து கூட்டின்னு போவாங்க. ஏன்னா ஆட்டோ போயிட்டு போகலாம். அவங்க போயிட்டு கேட்டால் அவங்க சொல்கிற ரேட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து சென்னைக்காரங்களுக்கே கடுப்பாயிரும். வெளியூர்லேருந்து வந்தவங்கலாம் வந்து மொட்டையை அடிச்சிருவாங்க. அந்தளவுக்கு சென்னையில் எவ்வளோ விஷயங்கள் மற்ற சிட்டிஸை கம்பேர் பண்ணும்போது ரொம்ப நல்ல விஷயமா இருந்தாலும் ஆட்டோக்காரர்கள் சென்னையின் ஒரு தவறான அடையாளமாக. ஏன்னா முக்கியமாக அவங்க அந்த கேட்கக்கூடிய ரேட்டு, நிறைய பேர் ஏமாற்றி கொஞ்சம் டிஸ்டன்ஸ்க்கே நிறையா ரேட்டு சொல்கிறது, அதுக்கப்புறம் மக்கள்கிட்ட நடந்துக்கிறது, இதெல்லாம் வந்து அவங்க மேலே இருக்க ஒரு பெரிய மைனஸாக இருந்துச்சு. அதனால் ஆட்டோன்றதே எல்லாருமே ஒதுக்கி வச்சுருந்தாங்க. அப்புறம் தான் வந்து மக்களை காப்பாற்றுறதுக்காக பார்த்தீங்கன்னா இந்த கால் டாக்ஸி வந்துச்சு. அதுக்கப்புறம் ஆப்ஸ் எல்லாமே வந்தது. அப்புறம் அவங்க கூட அசோசியேட் ஆகிட்டு இந்த ஆட்டோக்கள்லாம் வந்து அழியும் தருவாயிலிருந்து மீண்டும் தப்பிச்சு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆப்புங்களால் தான் மெயினாக சர்வைவ் ஆகிட்டு இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அதில் குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா இந்த ராப்பிடோ அப்படிங்கிற ஆப்பு, இந்த ராப்பிடோன்ற ஆப் மேலே நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா பெரிய லவ்வும் இல்லை, ஹேட்டும் இல்லை. ஆனால் அவங்க தான் முதல்ல பார்த்திங்கன்னா பைக் டாக்ஸியை சென்னையில் கொண்டு வராங்க. ஸோ ஆட்டோ ஃபேர்லேயும் சரி, பைக் டாக்ஸிலையும் ரொம்ப ஒரு நல்ல சாதாரண ரேட்டுக்கு மிடில் கிளாஸு, லோவர் மிடில் கிளாஸில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் எல்லாமே அதை பயன்படுத்திக்கிட்டு, ஏன் நிறையா மிடில் கிளாஸ் பீப்புளும் வந்து பார்த்திங்கன்னா மிடில் ஏஜ் பீப்புளும் அதை பயன்படுத்திக்கிட்டு ஆஃபீஸ்க்கு போயிட்டு வந்துட்டு இருந்தாங்க. நிஜமாகவே சொல்கிறேன், சரியான பஸ்ஸு ட்ரெயின் ரூட் இல்லாதவங்களுக்கு இந்த ராப்பிடோ அப்படிங்கிறது ஒரு வரப்பிரசாதமாக தான் இருந்தது. அப்படி இருக்கிற சூழ்நிலையில் வந்து பார்த்திங்கன்னா ராப்பிடோவில் வந்து யாரெல்லாம் கனெக்டடாக இல்லையோ அந்த ஆட்டோக்காரர்கள்லாம் அந்த பைக் டாக்ஸி ஆளுங்க கூட வந்து பிரச்சனை பண்ணுறது, கேட்டால் சேஃப்டி இல்லைன்னு சொல்கிறது, சில பேர் ராப்பிடோ ஓட்டிக்கிட்டும் வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்படி மக்களுடைய ஆதரவை பெற்றிருந்த ராப்பிடோ சமீப காலமாக வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கேவலமான ஒரு விஷயத்தை வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க. அதாவது அந்த ஆப் அப்படின்னு மட்டும் இல்லை, அந்த ஆப்பின் மூலியமாக ஆட்டோ ஓட்டுறவங்க பண்ணிகிட்டு இருக்க ஒரு விஷயத்தை தான் ரொம்ப நாளாக பேசணும்னு நினச்சிட்டு இருந்தாங்க. அதை இன்றைக்கி தான் பேச வேண்டிய ஒரு நிலைமை ஏற்பட்டிருக்கு. இதை வந்து பார்த்திங்கன்னா யாரெல்லாம் ராப்பிடோ யூஸ் பண்ணியிருக்கீங்களோ அவங்களாம் கண்டிப்பாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்பீங்க. நம்ம ட்ராவல் பண்ணது, அங்கே போய்ட்டு டாக்ஸி வந்து பார்த்திங்கன்னா வந்து பயன்படுத்துனது அப்படின்னா வந்து மும்பையில் போயிட்டிங்கன்னா நீங்கள் வந்து மீட்ரு தான் ப்ராப்பராக மீட்ரு போட்டு அந்த மீட்டரில் எவ்வளோ வருதோ அதில் தான் வந்து நீங்கள் டாக்ஸிக்கு காசு கொடுக்குற மாதிரி இருக்கும். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா பூனேயில் நம்ம பைக் வாடகைக்கு எடுத்துட்டோம், கொச்சியில் பைக் வாடகைக்கு எடுத்துட்டோம், கேரளாவில். அதனால் வந்து பார்த்திங்கன்னா அங்கெல்லாம் நம்ம டாக்ஸி அப்படிங்கிற கால் டாக்ஸி யூஸ் பண்ணதில்லை, ராப்பிடோ யூஸ் பண்ணி பார்த்ததில்ல. ஹைதராபாத்துக்கு நம்ம போனதில்லை. டெல்லியை பற்றி நீங்கள் சொல்லுங்கள். ஆனால் பெங்களூரில் இந்த ராப்பிடோவை யூஸ் பண்ணி ஆல்மோஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வாரம் அங்கே தங்கியிருந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணப்போ அதிகமாக நம்ம யூஸ் பண்ணது இந்த ராப்பிடோ ஆப்பை தான். சத்தியமாக சொல்கிறேங்க, அங்கே வந்து ஏன் சென்னையில் வேறு மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒன்று தோணுச்சு. அங்கே இருந்தால் இந்த வீடியோ பண்ணலான்னு எனக்கு வந்து அப்போவே ஒரு ஐடியா வந்தது. இன்ஃபேக்ட் நான் வந்து ஒரு 20 ரைடு யூஸ் பண்ணியிருப்பேன்னா அதில் ஒருத்தர் கூட என்கிட்ட வந்து எவ்வளோ கொடுப்பீங்க எக்ஸ்ட்ரா, இல்லை எக்ஸ்ட்ரா காசு கொடுங்க டிராஃபிக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் கூட கேட்கவே இல்லை. அப்படி என்னோடய பயணத்தை முடிக்கிறப்ப எனக்கே வந்து பார்த்திங்கன்னா ஆர்வம் தாங்க முடியாமல் ஒரு டிரைவர் அவர்கிட்ட வந்து, ஏங்க இப்போ இங்கே எக்ஸ்ட்ரா காசுலாம் கேட்க மாட்டாங்க அப்படின்னா, எல்லாம் கேட்க மாட்டாங்க, கேட்டாலும் வந்து நிறைய பேர் கொடுக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு 2 சைட்லேயுமே இருக்க ரியாலிட்டியை வந்து சொல்லியிருந்தார். ஒன்று அவங்களும் கேட்க மாட்டாங்க, இன்னொரு சைடு வந்து எக்ஸ்ட்ரா காசு கொடுத்து என்டர்டெயினும் பண்ண மாட்டாங்க. அதனால் அங்கே ஒரு கல்ச்சர் அப்படிங்கிறது பெரும்பான்மையாக வந்து பார்த்திங்கன்னா அந்த ராப்பிடோவில் வரக்கூடிய டிரைவர்ஸ் எக்ஸ்ட்ரா காசு டிமாண்ட் பண்ணாமல் இருக்குது. அப்படியே கட் பண்ணி நம்ம ஊருக்கு வந்தால் சத்தியமாக சொல்கிறேன், அதற்கப்புறம் எடுத்த எல்லா ரைட்லேயுமே ஒரு 10ல் 8 பேருங்க சொல்லி வச்சா மாதிரி வந்து பார்த்திங்கன்னா வந்து எவ்வளோ காட்டுது, எங்கெங்கே போனோம், எக்ஸ்ட்ரா எவ்வளோ தருவீங்க, இந்த 3 கேள்வியுமே வந்து பார்த்திங்கன்னா கேட்பாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம எங்கே போகிறோம் அப்படிங்கிறதையும் ஆப் வந்து காட்டிடும், எவ்வளோ காசு அப்படிங்கிறதையும் வந்து காட்டிடும். அதுக்கப்புறம் ஏன் சம்மந்தமே இல்லாமல் எங்கே போகணும், எவ்வளோ காட்டுது அப்படிங்கிற கேள்வியை நீங்கள் வந்து கேட்குறீங்க அப்படிங்கிற எரிச்சல் ஊட்டக்கூடிய ஒரு விஷயமாக தான் இருக்குது. இதில் என்ன மேட்ரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெரும்பான்மையானவர்கள் இந்த ராப்பிடோலாம் வரதுக்கு முன்னாடி வந்து கால் டாக்ஸியில் கொஞ்சம் அதிக காசு கொடுத்துட்டு போயிட்டு இருந்தாங்க. ஸோ கம்பேரிட்டிவ்லி இந்த ராப்பிடோவில் கொஞ்சம் கம்மியாக காட்டினதுனால அவங்களே வந்து கொடுக்கும்போது ஒரு 70 ரூபா காட்டுதுன்னு சும்மா வச்சுக்கோங்களேன், 80 ரூபா கொடுக்குறது, 90 ரூபா கொடுக்குறதுன்னு சொல்லிட்டு பழக்கப்படுத்தி விட்டாங்க. ஸோ யாருக்கு தான் எவ்வளோ காசு பற்றும் சொல்லுங்கள், எவ்வளோ வந்தாலும் வந்து நிறையா ஒரு கிரீடினஸ், பேராசை தானே இருக்கும். அதை பயன்படுத்தி வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஒரு கலாச்சாரம் உருவாகி இங்கே இருக்கக்கூடிய ராப்பிட் டிரைவர்ஸ்லாம் நம்ம கொடுக்குறோமோ இல்லையோ அதுக்கு முன்னாடியே வந்து எக்ஸ்ட்ரா டிமாண்ட் பண்ணுறது, காட்டுறதோட எக்ஸ்ட்ரா கேட்கறது, அதுக்கு ஏதாவது ஒரு காரணம் சொல்கிறது அப்படின்னு சொல்லிட்டு வர இந்த அட்ராசிட்டிஸ் ரொம்ப ஓவராக போயிட்டுருக்கு. அப்படி நம்ம ஊரில் வந்து பார்த்திங்கன்னா ராப்பிடோ டிரைவர்ஸ் பண்ணுற அதிகமான அட்ராசிட்டிஸ் மேட்டர்ஸ்லாம் என்ன, அதை எப்படி நம்ம எதிர்கொள்ளலாம் அப்படிங்கிறத வந்து தெரிஞ்சுக்கலாம். இது ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். ஏன்னா ஒருத்தர் கொடுத்து ஒருத்தர் விட்டு பழக்கப்படுறது தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய கல்ச்சராக வந்து மாறுது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த எக்ஸ்ட்ரா மணி டிமாண்ட் பண்ணுறது,
நான் கேட்ட அந்த 3 கேள்விகள கேட்டாங்களான்னே நீங்க ரொம்ப பணிவா அவங்ககிட்ட சொல்லலாம். "ஏங்க எவ்வளோ காட்டுதுன்றது உங்களுக்கே தெரியும்ல. எங்க தான் போறோன்றது உங்களுக்கே காட்டுதுல்ல. அப்புறம் ஏங்க என்கிட்ட கேட்குறீங்க? அது மட்டும் இல்லாம வந்து எக்ஸ்ட்ரா குடுப்பீங்களா?" அப்படின்னு கேட்டா, இந்த ஃபேருக்காக தான் பார்த்து நானும் ஓகே போடுறேன். நீங்களும் அந்த கால ஓகேன்னு சொல்லிட்டு தான் எடுக்கிறீங்க. அதற்கப்புறம் ஏன் அந்த கால எடுத்துட்டு, இந்த ரைட நீங்க அக்செப்ட் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா மணி டிமாண்ட் பண்றீங்க? அப்படின்னு சொல்லிட்டு, அதற்கு மேல அவரும் ஒத்துக்கல அப்படின்னா, அவரையே அதாவது அந்த டிரைவரையே அந்த ரைட கேன்சல் பண்ண வைங்க. எந்த காரணத்த கொண்டும் நீங்க அர்ஜென்ட்டா போறீங்க, இல்ல கோவத்துல இருக்கீங்க, வாக்குவாதம் ஆகுது அப்படின்னா கூட வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க அந்த ரைட கேன்சலே பண்ணாதீங்க. அப்படி அவரே அந்த ரைட கேன்சல் பண்ணா மட்டுமே தான் பார்த்தீங்கன்னா, நீங்களும் அந்த ஆப்ப கஸ்டமர் சைட்லேருந்து யூஸ் பண்ணிருக்கீங்க அப்படிங்கிறனால, ஒரு பிளாக் மார்க்கும் உங்க சைடும் வராம இருக்கும். அடுத்த ரைடுக்கு உங்களுக்கு எக்ஸ்ட்ரா காசும் டிமாண்ட் பண்ண மாட்டாங்க. அது மட்டும் இல்லாம, எல்லார்கிட்டயும் இந்த மாரி எக்ஸ்ட்ரா காச கேட்டு அவங்களே வந்து கேன்சல் பண்ண வைக்கிறது அப்படிங்கிற வழக்கம் ஒழியும். இதில பார்த்தீங்கன்னா, அவங்களே கேன்சல் பண்ணாங்க அப்படின்னா, அந்த ராபிடோ சைட்லேருந்து அவங்களுக்கு கொஞ்ச நேரம் கழிச்சு வேற ஒரு ரைட வந்து குடுப்பாங்க. அவங்களோட பிரச்சனை. அவங்க அடுத்த அந்த கஸ்டமர் கிட்ட போயிட்டு எவ்வளோ காசு கேட்குறாங்க, அவங்க குடுத்தாங்கன்னா எடுத்துட்டு போட்டுன்னு சொல்லிட்டு, நீங்க அத என்டர்டெயின் பண்ணாம அவங்கள கேன்சல் பண்ணி வைங்க. ஜஸ்ட் பிகாஸ் உங்ககிட்ட அவ்வளோ காசு எக்ஸ்ட்ரா கேட்குறாங்க. ஒரு ரூ. 20 தானே, ரூ. 10 தானே அப்படிங்கிறதுனால வந்து பார்த்தீங்கன்னா, குடுத்து பழக்கப்படுத்தாதீங்க. இதனால பல பேர் அவதிப்படுறாங்க. அடுத்த ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கேன்சல் பண்ண சொல்றது. இந்த கேன்சல் பண்ண சொல்றதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அவங்கள கேன்சல் பண்ணாம உங்கள அடுத்த ரைடு புக் பண்ண விடாம வந்து பார்த்தீங்கன்னா, அத வந்து தள்ளிட்டு போயிட்டே இருப்பாங்க. பேசிக்கலி நம்மளுக்கு தான் அடுத்த ரைடுக்கு சீக்கிரமா போணும். அதாவது ஒரு வீட்டுக்கோ, ஆஃபீஸ்க்கு போகணுன்றதுனால அர்ஜென்ட்ட பயன்படுத்தி தான் வந்து பார்த்தீங்கன்னா, அர்ஜென்சிய பயன்படுத்தி தான் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாரி விஷயங்கள் பண்ணுவாங்க. அதனால கொஞ்சம் டைம் எடுத்துக்கிட்டு பொறுத்துக்கிட்டு, இல்லண்ணா நீங்களே வந்து கேன்சல் பண்ணிருங்க அப்படிங்கிற விஷயத்த மீண்டும், மீண்டும் நிர்பந்திச்சு எந்த காரணத்த கொண்டும் நீங்க கேன்சல் பண்ணாம அவங்கள கேன்சல் பண்ண வைங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து அதிக காசு குடுத்து பழக்காதீங்க. அண்ட் கேன்சல் பண்றத அவங்களோட கையாலேயே கேன்சல் பண்ண வைங்க. இந்த 2 விஷயமே வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க ராபிடோ எடுத்திருந்தீங்கன்னா, கண்டிப்பா உங்களுக்கு இந்த அனுபவம் வந்து ஏற்பட்டிருக்கும். இதில நான் ராபிடோன்னு சொல்றேன்றதுனால அந்த ஆப் மட்டும் இல்ல. இப்போ ஊபர், ஓலால கூட வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாரி பிரச்சனைகள்லாம் வருது. ஸோ நான் ராபிடோன்னு சொல்றது அந்த 2 ஆப்புகளுக்கும் கூட சேர்ந்து பொருந்தும். பட் அதிகமா ராபிடோல இத வந்து நம்ம பார்க்குறோம். அதுக்கான ரீசன் என்ன அப்படிங்கிறதும் கடைசியில சொல்றேன். இதில அடுத்த விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எல்லாம் வருவாங்க. ஓகேங்க அப்படின்னு சொல்லிட்டு ரைடு எடுத்துருவாங்க. ஒரு இடத்துல போய் நம்மள இறக்கி விடுறாங்க அப்படின்னா, அந்த இடத்துல இறக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து எக்ஸ்ட்ரா காசு கேட்கறது. அங்க நடுவுல வந்து பார்த்தீங்கன்னா, பள்ளமா இருந்துச்சு, டிராஃபிக்கா இருந்துச்சு, ஒன் வேவா இருந்துச்சு. இதனால வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க எக்ஸ்ட்ரா குடுத்தாகணும் அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் ஒரு மாரி சிரிச்ச முகமா கேட்பாங்க. அவங்களுக்கும் குடுக்காதீங்க. சில பேர் மிரட்டுற மாரி பேசுவாங்க. கண்டிப்பா குடுக்கவே குடுக்காதீங்க. என்ன ஃபேர் இருக்கோ அத வந்து பார்த்தீங்கன்னா, திரும்பியும் சொல்றேன். அத நீங்க வந்து ஒரு ஸ்கேன காட்டி அதில பே பண்ணாம, அந்த ஆப் மூலியமாவே நீங்க பே பண்றது மட்டுமே வந்து ஒரு அப்ரிஷியேட்டடான ஒரு விஷயமா இருக்கும். எவ்வளோ இருக்கோ அதுக்கு ரூ. 1 கூட அதிகமே இல்லாம, அவங்க எவ்வளோ டிமாண்ட் பண்ணாலும், பிரச்சனை பண்ணாலும் சரி, அந்த ஸ்கேனர காட்டி இல்ல ஆப்ல வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க பே பண்ணிட்டு அங்கருந்து நகர்ந்து வந்துட்டே இருந்துங்க. என்ன பண்ணிற போறாங்க? கொஞ்ச நேரம் வந்து கத்தி பார்ப்பாங்க. ஆனா, நீங்க வந்து அதற்கு பயந்து குடுத்துட்டீங்க அப்படின்னா, இதே மாரி லைட்டா எல்லாரையும் கொஞ்சம் உலுக்குனா போதும், காசு குடுத்துருவாங்க அப்படிங்கிற பழக்கம் நம்மளே வந்து ஏற்படுத்துற மாரி மாறிடும். இதையும் தாண்டி சில பேர் அதாவது வெயிட்டிங் டைம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 6 நிமிஷம், 5 நிமிஷம் காட்டுது அப்படின்னா, ஒரு 10 நிமிஷத்துல, இல்ல 12 நிமிஷத்துல பொறுமையா டைம் எடுத்து வருது. இதுல சில பேர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, 2, 3 ஆப்ல வேலை பண்ணிட்டு இருக்கனால, ஒரு ரைடு வந்தா அது ஏற்கனவே எடுத்துடுறது. ஒரு பக்கத்திலேயே பார்த்தீங்கன்னா, அந்த வண்டி சுத்திக்கிட்டே இருக்கும். என்னன்னா, இதுக்கு முன்னாடியே ஒரு ரைடு எடுத்திருப்பாங்களா, அவங்கள போய் டிராப் பண்ணியிருக்கவே மாட்டாங்க. இதுல 6 நிமிஷம்னு காட்டும். 10, 12 நிமிஷம் கழிச்சு வருவாங்க. அதுக்கான சரியான காரணமும் சொல்ல மாட்டாங்க. கேட்டா வந்து நீங்க லொகேஷன் சரியா போடல அப்படிங்கிற அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, மனசாட்சியே இல்லாம சில பேர் பொய்யும்னு சொல்லுவாங்க. நம்ம கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணிட்டாலே வந்து பார்த்தீங்கன்னா, வெயிட்டிங் டைம்க்கு எக்ஸ்ட்ரா சார்ஜ் போடக்கூடியவங்க. நம்மள எக்ஸ்ட்ராவா எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணாலும் அதற்காக சில பேர் ஒரு சாரி கூட வந்து சொல்றதில்ல. எல்லாமே சாக்கு தான் சொல்லுவாங்க. ஸோ அப்படி ரொம்ப நேரம் ஆச்சு அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா, ஆமா டிரைவர் இஸ் டேக்கிங் டைம் டு கம். அதிலேயே ஒரு ஆப்ஷன் இருக்கும். நிறைய நேரம் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட்டோ இல்லை கேன்சலோ பண்ணுங்க. அப்பதான் வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க டைம் மேலே நம்ம மதிப்பு குடுத்து எப்படி சீக்கிரம் வரணும் அப்படிங்கிறது கரெக்டான விஷயமோ, அதே மாதிரி நம்ம டைமுக்கு மேலே அவங்களும் மதிப்பு கொடுக்கறது ரொம்ப சரியான விஷயமா இருக்கும். அதே மாதிரி பீக் ஹவரில் கேன்சல் பண்ணுறது. நம்ம போட்டுட்ருப்போம். 1 நிமிஷம் 2 நிமிஷத்துல வரா மாரி வந்து காட்டும். ஆனா வந்து பார்த்தீங்கன்னா, டக்குன்னு கேன்சல் ஆயிரும். நம்ம என்ன பண்ணியிருப்போம், இவர் வருவாரு அப்படின்னு சொல்லிட்டு ரோட்ல யாராவது போறாங்க, அவங்க கேட்டாங்க, ஏதோ ஒரு நல்ல ஒரு ரேட்டுக்கு நம்மள ஏத்திட்டு போறேன் அப்படின்னு சொன்னா கூட வந்து பார்த்தீங்கன்னா, அதுக்கும் ஒத்துக்காம இவர் வந்துருவாரு நம்பிக்கையிலே இருக்கும். இத வந்து பீக் ஹவர்ல வந்து பண்ணுவாங்க. ஒரு கஸ்டமர் என்ன பண்ணிட்டான் அப்படின்னா, அத வந்து ஒரு ட்வீட்டாவே வந்து போட்டிருந்தான். இதனால நான் அவங்கள பழி வாங்கணும் அப்படிங்கிறதுனால,
கரெக்டாக ஒரு பஸ் வர வரைக்கும் வெயிட் பண்ணி நான் ரேப்பிடோவை போட்டுட்டு அந்த பஸ்ஸில் நான் ஏறினதுக்கப்புறமா அவன் இங்கே வந்தோன்னே நான் வந்து கேன்சல் பண்ணிட்டேன் அப்படிங்கிற மாதிரி. கண்டிப்பாக வந்து இது பண்ணுறதை நான் அப்ரிஷியேட் பண்ணி வந்து கரெக்டு அப்படின்னு சொல்லலை. பட் எந்த அளவுக்கு வெறுப்பேற்றி இந்த மாதிரி டிரைவர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா பீக் டைமில் வந்து கிட்ட வந்து கேன்சல் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அவன் கடுப்பாய் அப்படி பண்ணியிருப்பான். இந்த மாதிரி நிறைய பேருக்கு வந்து தாட்ஸ் கூட வந்து தோணியிருக்கலாம். ஸோ இதை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அடுத்த ரைடு எடுத்துகிட்டு ஆஃபீஸ்க்கு போயிட்டுருக்கீங்க அப்படின்னா அந்த ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுட்டு எந்த டிரைவர் இப்படி வந்து லேட் பண்ணார், எந்த டிரைவர் இப்படி வந்து கேன்சல் பண்ணார் அப்படிங்கிறத ஒரு கம்ப்ளைண்ட்டாக போடுங்க. அப்போ தான் அவங்களுக்கு இது வந்து தப்பு அப்படிங்கிறத எஃபெக்ட் ஒரு வேளை ரேப்பிடோலேருந்து அவங்க மேலே ஒரு நடவடிக்கை எடுத்தாங்கன்னா யாரையும் இந்த மாதிரி கேன்சல் பண்ணி டார்ச்சர் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது தெரியும். ஏன்னா இது மாதிரி யார் கம்பேரிட்டிவ்லி அதிக ஃபேர் தராங்களோ அதில் போயிடணும் அப்படிங்கிறதுனால வந்து பார்த்திங்கன்னா கிட்ட வரைக்கும் வர வச்சுட்டு கடைசி டைம் வரைக்கும் எடுத்துகிட்டு கேன்சல் பண்ணுறது அப்படிங்கிறத ஒரு கழுத்தறுக்கக்கூடிய விஷயமா வந்து இந்த டிரைவர்ஸ் வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க. இதையும் தாண்டி ஒரு கஸ்டமர்கிட்ட எப்படி பேசணும் அப்படின்றது வந்து தெரியவே இல்லை. இப்போது நம்ம நிறைய பேர் போயிட்டுருப்போம், நீ வா போ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆட்டோ டிரைவரையோ ஒரு கேப் டிரைவரையோ இல்லை பைக் டாக்ஸி டிரைவரையோ நம்ம கூப்பிடுறது எந்த அளவுக்கு தவறோ. நிறைய பேருக்கு புத்தியே இல்லை. ஜஸ்ட் பிகாஸ் உங்களை வந்து கூப்பிட்டு போகிறாங்க ஒரு வண்டியில் வச்சு அப்படிங்கிறனால அவங்க ஒன்றும் உங்களோட கொத்தடிமை இல்லை. அவங்கள வந்து மரியாதையாக பேசணும் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு நியதியோ அதே மாதிரி நம்ம காசு கொடுத்து போகிறோம் அப்படின்னா நம்மளை வந்து தாளாட்டி கூப்பிட்டு போக தேவையில்லை. ஒரு மரியாதையாக பேசணும். அது ஒரு பெண்ணாக இருந்தாலும் சரி, வயசு பெரியவங்களாக இருந்தாலும் சரி, இல்லை யாராக இருந்தாலும் அவங்களுக்கு பேசுகிற முறை அப்படிங்கிறது இந்த ரேப்பிடோலேருந்து இந்த மாதிரி டிரைவர்ஸை அவங்க வண்டியும் சேர்த்துக்கிறப்பவே வந்து பார்த்திங்கன்னா பிஹேவியரை கொஞ்சம் கற்றுக் கொடுக்கணும். அது எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா பாயிண்ட்ஸ் இருக்குது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ரூட் பிஹேவியர் அப்படின்னா நம்ம ஒரு சிரமம் எடுத்து இல்லைங்க ரூட் பிஹேவியராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆப்ஷனை போட்டு ஒரு கமெண்ட்ஸை போட்டு நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேட் ரிவ்யூ அப்படிங்கிறத நம்ம கொடுக்குறதில்ல. நிறைய பேருக்கு மனசாட்சி வந்து உறுத்தும், சில பேருக்கு அதுக்கு ஒரு டைம் எடுத்து பண்ணுவான் அப்படின்னு சொல்லி யோசிப்பீங்க. பட் இது மாதிரி ரூட் பிஹேவியர் இருந்தால் தயவுசெய்து கம்ப்ளைண்ட் பண்ணுங்கள். அவங்களுடைய ஸ்டார்ஸை ரொம்ப கம்மியாக போடுங்க. இதெல்லாம் தாண்டி ரேப்பிடோக்கிட்டே ஒரு இஷ்யூ இருக்குது. ஸோ இதை மாதிரி ஒரு பிரச்சனை வருது. சமீபத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெண் அவங்க வந்து ரேப்பிடில் போயிட்டு இருக்கும்போது இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா காசு கேட்டாருன்னு சொல்லிட்டு அவங்களும் நியாயமாக தான் கேட்டிருக்காங்க. உடனே வந்து பார்த்திங்கன்னா எல்லா டிரைவர்ஸும் அப்படின்னு இல்லை, சில டிரைவர்ஸ்லாம் பெண்கள் கிட்ட ரொம்ப கண்ணியமாக தான் வந்துக்கிறாங்க. சில டிரைவர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா உடனே ரவுடித்தனமாக பேசுகிற மாதிரி வந்து ரொம்ப ஹார்ஷான வார்த்தைகளை தப்பான வார்த்தைகள்லாம் பேசி திட்டாங்க. உடனே அந்த லேடி என்ன பண்ணியிருக்காங்க, அந்த ரைடை கேன்சல் பண்ணிவிட்டு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு அந்த வண்டியோட நம்பர் ஃபோட்டோவும் எடுத்துகிட்டு வேற ஒரு ரைடை புக் பண்ணிவிட்டு ஏறிட்டு ரேப்பிடோவுக்கு வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க. அந்த கம்ப்ளைண்ட் பண்ணுறதுக்காக அவங்க எடுத்துக்கிட்ட டைம் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு அந்த டிரைவர் என்ன திட்டுறப்போ கிடச்ச ஸ்ட்ரெஸ்ஸோட இந்த ரேப்பிடோவில் நான் கம்ப்ளைண்ட் பண்ணுறதுக்காக கஸ்டமர் கிட்ட பேசுகிறேன்ல அவன் பண்ணுற ஸ்ட்ரெஸ் தான் அதிகமாக இருக்குது. ஒன்று ஹிந்தியில் பேசுகிறாங்க, இல்லை ஓட்ட இங்கிலீஷில் பேசுகிறாங்க, தமிழ் சுத்தமாக அவங்களுக்கு புரியவே இல்லை. அது மட்டும் இல்லாமல் ஒரு லெவலுக்கு மேலே அவங்க எந்த அளவுக்கு முட்டாள்தனமாக செயல்பட்டாங்கன்னா, நான் அடுத்து ஒரு டிரைவரை புக் பண்ணி என்னை கரெக்டாக கூட்டிகிட்டு போனார்ல நியாயமாக, நான் கொடுத்த கம்ப்ளைண்ட்டை அந்த தப்பான டிரைவர் மேலே இல்லாமல் கரெக்டாக என்னை கூப்பிட்டு போனவன் மேலே அந்த கம்ப்ளைண்ட்டை வந்து போட்டுட்டாங்க. அந்தளவுக்கு தான் அந்த கஸ்டமர் கேர் இருக்குது. திருப்பியும் வந்து நம்ம ஃபோன் பண்ணி கேட்டால் சரியான ரெஸ்பான்ஸே இல்லை. இது வந்து ஒருத்தர் மட்டும் இல்லை, பெரும்பான்மையான மக்கள் வந்து பார்த்திங்கன்னா ரேப்பிடோவோட கஸ்டமர் கேர் சர்வீஸை பற்றி சொல்லக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. ஸோ கஸ்டமர் கேர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கேவலமாகவும் பேடாகவும் இருக்குது. ஸோ மக்கள் வந்து ஜஸ்ட் பிகாஸ் ஒரு தேவையினால உங்களோட ஆப்பை பயன்படுத்திகிட்டே இருக்காங்க, அவங்க கொடுக்குற கம்ப்ளைண்ட்லாம் பெருசாக ஏற்றுக்க தேவையில்லை, அப்படியே ஓட்டிடலான்னு நீங்கள் நினச்சிங்கன்னா சேஞ்ச் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா கான்ஸ்டன்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்றைக்கி நீங்கள் வந்து டாப்பில் இருக்கிறீங்க இந்த இண்டஸ்ட்ரியில், இந்த தொழிலில் உங்களோட ஆப் எல்லாருமே பயன்படுத்துகிறாங்க, அதனால் நம்ம எந்த மாற்றமுமே பண்ணிக்க தேவையில்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா கூடிய சீக்கிரமே இந்த குறைகளெல்லாம் பார்த்துட்டு இன்னொரு பிஸ்னஸ் மேனு பக்காவாக உள்ளே இறக்கணான்னு வச்சுக்கோங்க, அவன் ஒரு காம்படிட்டராக வந்து சீக்கிரமாகவே உங்களை ஓரம் கட்டிட்டு அவன் டாப் பிளேஸ்க்கு வந்துடுவான். இதை யாராலையும் மாற்ற முடியாது. அதனால் ரேப்பிடோ வந்து பார்த்திங்கன்னா சீக்கிரமாக இந்த பேட் பப்ளிசிட்டினால் மற்றவங்களாம் தவிர்க்கப்படக்கூடிய ஒரு ஆப்பாக வந்து மாறுறதுக்கு முன்னாடி கஸ்டமர்ஸ்க்காக எந்தெந்த விஷயங்கள்லாம் சரி செஞ்சுக்கணுமோ அதெல்லாம் வந்து சரி செஞ்சுக்கணும். இதை தாண்டி வந்து பார்த்திங்கன்னா அந்த லேடி என்ன பண்ணியிருக்காங்க, அதுக்கப்புறம் வந்து உமன்ஸ் ஹெல்ப்லைனுக்கு கால் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் ரீசெண்டாக அதை வந்துட்டுல சிங்கப்பெண் அதிரடிப்படை அதுக்கெலாம் கால் பண்ணியிருக்காங்க. இன்ஃபேக்ட் அந்த செலான்லாம் கூட காட்டுறாங்க. அவங்க கொடுத்த அந்த டிஜிட்டல் செலான் அந்த கம்ப்ளைண்ட்காக பண்ணியிருப்போம் இல்லையா, ரெஜிஸ்டர் நம்பர், அதெல்லாம் கூட காட்டுறாங்க. ஆனால் அதுக்கப்புறம் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கப்படல அப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் ஒரு சாதாரண விஷயமா மேபி உங்களுக்கு தெரியலாம். உங்களுக்கு ஒரு நாள் பீக் டைமில் வேற எங்கேயா அர்ஜென்ட்டாக போயிட்டு இருக்கும்போது, இல்லை கம்மியாக காசு இருக்க போது, இல்லை உங்கள் வீட்டை சார்ந்த யாராவது ஒரு முதியோர் இல்லை பெண்ணுக்கு நடக்கிறப்போ தான் பார்த்தீங்கன்னா இது ஒரு சமூக பிரச்சனை, இது வந்து அட்ரஸ் பண்ண வேண்டிய விஷயம் அப்படிங்கிறது உங்களுக்கு புரியும். ஸோ நம்மளுக்கு குத்துறதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சாதாரணமாகவே இந்த ஆப்ஸ்லாம் பயன்படுத்துறீங்க அப்படின்னா நம்ம சொல்லக்கூடிய இந்த ஸ்டெப்ஸ்லாம் ஃபாலோ பண்ணிகிட்டே வந்தீங்க அப்படின்னா பக்கத்தில் இருக்குதுங்க பெங்களூரு, அந்த கல்ச்சரை அப்படியே நம்ம ஊருக்கு கொண்டு வந்துடலாம். ஏன் பெங்களூருக்காரங்க மட்டும் தான் சந்தோஷமாக இருக்கணுமா, நம்ம இருக்கக்கூடாதா?